குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே 2024 எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபைனல் இயருக்கு ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிற லோயர் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ரிப்பீட்டடான ஒரு டவுட் என்னென்னா எப்போ ரிசல்ட்ஸ் வரும், அதுக்கான ஒரு டென்டேட்டிவ் டேட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை தான் வந்து நான் சொல்ல போகிறேன்ப்பா. ஆல்ரெடி ஒரு டேட் சொல்லியிருந்தேன், பட் அது எதனால் அந்த டேட்டை நான் சொல்லியிருக்கேன்ற கிளாரிஃபிகேஷனை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் ஒரு சிலருக்கு கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா ஓகேங்களா. ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் வேல்யூவேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ வேல்யூவேஷன் கம்ப்ளீட் ஆகலைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ராங் தான். ஸோ இப்போ வந்து இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா எல்லாருக்குமே பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. எப்படி போச்சுன்னா நார்மலான ஒரு லிபரலான ஒரு பேப்பர் கரெக்ஷன் தான் இப்போ ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து எதுவும் பண்ணல. அந்த மாதிரி நடந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அது 2 இயர்ஸுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நார்மலான பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு தான் எல்லாருக்கும் நடந்து முடிஞ்சிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி ஓகேங்களா. ஒரு 5 டேஸ் முன்னாடி பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்க் வெப் போர்ட்டலில் என்ட்ரி பண்ணுற ப்ராசஸும் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. மேபி என்ன பெண்டிங் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான டேட்டை இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க இப்போ ஓகேங்களா. அந்த எக்ஸாக்ட் டேட் வந்து நமக்கு இன்னும் அப்டேட் கிடைக்கல. நம்ம கிடைச்சா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் டேட் சொன்னாங்க. டென்டேட்டிவ் டேட் என்னென்னா செப்டம்பர் 2nd வீக்குள்ளே உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் வந்துடும். பை சான்ஸ் செப்டம்பர் 10க்குள்ளேயோ உங்களுக்கு ரிசல்ட் வரலாம். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா செப்டம்பர் 15க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரலாம் ஓகேங்களா. இந்த ஆகஸ்ட் 30 and 31 ரிசல்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா. ஆனால் செப்டம்பர் 10க்குள்ளே இல்லை செப்டம்பர் 15க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்ஸு 100% வந்துடும். யாருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி யூஜி படிக்கிற லோயர் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.